ஹலோ, வெல்கம் டு அவர் ஹரிகேஷ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் ஒரு புது ப்ளாக் தான் வீடியோவாக போட போகிறேன். இதுதான் என்னோடய வாய்ஸ் ரெக்கார்டிங் வீடியோ. இதில் நான் அங்கே கோயம்புத்தூர் டு மைசூர் ட்ராவல் பண்ணோம். அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் ஷேர் பண்ணியிருக்கோம் உங்களோட. என்னென்னா, அது இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு நடுவில் ஒரு மலை வருது, சத்தியமங்கலம் மலை. அந்த மலையை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். இந்த மலையை கடந்து போனால் தான் நம்ம கர்நாடகா பார்டரை டச் பண்ண முடியும். இந்த மலை 27 சுற்று உள்ள பெரிய மலை. இதில் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும், பயமாகவும் இருக்கும். ஏறும்போது ஜாலியாக இருக்கும், ஆனால் இறங்கும்போது ரொம்ப மைசூர்லேருந்து ரிட்டன் வரும் பாருங்கள், அப்போ ரொம்ப த்ரில்லிங்காகவும் பயமாகவும் இருக்கும். ஏன்னா உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும், பஸ்ஸு ஏறும்போது ஜாலியாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வியூ. அதே இறங்கும்போது நம்ம ஸ்லோப்பில் வண்டி ஓட்டினா எப்படி ஸ்பீடாக வரும், அந்த மாதிரி தான் பஸ்ஸு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிரைவருங்கெல்லாம் ரொம்ப சாமர்த்தியசாலிங்க தான். இவ்வளோ பேசஞ்சர்ஸை அந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணி அவங்க கொண்டு போய் சேர்க்குறாங்க பேசஞ்சர்ஸை. ஸோ அதனால் வரும்போது அந்த டேர்னிங்லலாம் பஸ் இப்படி டேர்ன் ஆகும்போது எங்கே பள்ளத்தில் விழுந்துருமோ அப்படின்ற மாதிரி ரொம்ப பயமாக இருக்கும். ஆனால் இது ஒரு ஜாலியான த்ரில்லிங்கான ரைடுன்னு சொல்லலாம். நம்ம பஸ் ட்ராவல் தாங்க அது செம த்ரில்லிங் கிடைக்கும். காரில் கூட உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது, ஆனால் பஸ்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட். நம்மளுக்கு ரோடு தெரியாதுல்ல பஸ்ஸில் உட்காந்துருந்தா, அப்போ பள்ளத்தில் தான் விழப்போகுது வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் நம்மளுக்கு. அதனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க இந்த ட்ரிப்பு. நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நானே இத்தனை நாளாக ட்ராவல் பண்ணேன், பட்டு ஒரு தடையாச்சும் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ காட்டணும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச ஒரு ஸ்மால் ஷூட் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கலாம். இப்போல்லாம் நைட் ரைடு கேன்சல் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஏன்னா அந்த காடு முழுக்கும் விலங்குகள் நிறையா வருது, யானை, புலி, சிறுத்தை எல்லாம் வருதுன்ற மாதிரி நிறையா ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிருக்குன்னு 9 o'clockலேருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் நாட் அலோடு ட்ராவலிங்கு. அதனால் எதாக இருந்தாலும் 9 o'clock அவங்க அந்த மலையை கடந்துடணும். அந்த மாதிரி தான் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏகப்பட்ட ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் ஆகுதுங்க. ஏன்னா முக்கால்வாசி எல்லோரும் ஹைவே மாதிரி இதை தான் எடுக்கிறாங்க. இந்த ரூட்டை செக் பண்ணிக்கிறாங்க. லோடு வண்டியெல்லாம் வந்துச்சுன்னா ரொம்பவே ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புங்க. நிறைய ஆக்சிடெண்ட்ஸும் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு த்ரில்லிங்கான ரைடு தாங்க. நல்லா இருக்கும் மலை. வியூ பாயிண்டெல்லாம் அவ்வளோ சூப்பராக டேர்னிங்கு. நம்ம ஃபஸ்ட்டு ரோடில் வந்த ரோடு நம்ம ஹையில் போன பிறகு அந்த ரோடு வியூ இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்கள் எல்லாருக்காக இந்த வீடியோ ஷூட் பண்ணி போட்டிருக்கேன். 27 சுற்றுங்க. நம்ம கோயம்புத்தூர் டு மைசூர் போகும்போது 27 சுற்றி ஏறி போவோம். அதே அங்கேருந்து கர்நாடகா பார்டரை டச் பண்ணும்போது அந்த சுற்று தெரியாது நம்மளுக்கு. அப்படியே லெவலில் கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் போகும் ரோடு. அப்புறம் ஒரு டீ ஸ்டால் ஒன்று பிரேக் போடுறாங்க பஸ்ஸு. ஏன்னா 2 hours ஜர்னிங்க. இந்த மலையை கடக்கிறதுக்கு பஸ் ட்ராவலிங்கு மினிமம் 1.5 hour எடுத்துக்கிறாங்க. அவ்வளோ ஸ்லோவாக பொறுமையாக தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் வேணும் இல்லைங்க. அதனால் அந்த எல்லையிலேயே ஒரு டீ ஷாப் இருக்குது, நம்ம சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு ஒரு கடை இருக்குது. அங்கே தான் எல்லா பஸ்ஸுங்களும் நிப்பாட்டுவாங்க. அதனால் அதே நீங்கள் மைசூர்லேருந்து ரிட்டன் வரும்போது ஏறுறது உங்களுக்கு ஸ்லோப்பாக கொஞ்சம் தான் இருக்கும், ஆனால் இறங்குறது 27 சுற்று செம்ம த்ரில்லிங்காக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை இதில் போய் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்காக அனுப்பிச்சி விடுங்க. தேங்க்யூ.